அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை, நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம், பிரச்சனை, கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க தைரியம், ஆற்றல், தலைமை பண்பு, தன்னம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. இவங்க இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்காங்க. எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க. இவர்களின் முடிவெடுக்கும் திறன் வேகமானது. ஆனால் சில சமயங்கள்ல தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இவங்க போட்டி மனப்பான்மை உடையவர்களாகவும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாகவும் இருக்க விரும்புவர்களாக இவங்க இருக்காங்க. மேசம் ராசியில் பிறந்தவர்களின் திறமை, அறிவு, ஆற்றல் போன்றவை மற்றவர்களுக்கே பயன்படும். இவங்க எந்த ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்து முடித்து வெற்றி பெற்ற பிறகே அதை வெளியில சொல்ல வேண்டும். வீடு, வண்டி, வாகனம் வாங்க சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் பிறகு வாங்குவது கடினமாயிரும். காதல், காமம், குழந்தைகள், ஆன்மீகம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க. கடன் பிரச்சனைகள், பம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள்ல மேசம் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். இவங்க எந்த வேலைக்கு சென்றாலும் போட்டிகள், பொறாமைகள் இருக்கும். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி மற்றும் அவர்களின் உறவுகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் தவறான வழியில் சென்று கஷ்டப்பட நேரிடும். மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாம இருக்கிறது உங்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் அல்லது பொருள் வேண்டுமென்றால் அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டதை உடனடியாக அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
பொறுமையாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும். ஆனால் இவர்கள் உதவி செய்தவர்கள் யாருக்கும் கஷ்டம் வரும்போது உதவ முன்வர மாட்டாங்க. மேசம் ராசிக்காரங்க குறும்புத்தனமானவங்க, நகைச்சுவை உணர்வு உடையவங்க, குழந்தையை போல் குணம் கொண்டவங்க. இவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடியவங்க, பிரச்சனைகளில் வருபவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றுவாங்க, பெண்களை தெய்வமாக மதித்து ராணி போல நடத்துவாங்க. இவங்க நீதிமான்களாகவும் அநீதியை கண்டு பொங்குபவர்களாகவும் இருப்பாங்க. மேசம் ராசிக்காரர்களின் பலவீனம் அவர்களின் கோபம். இவங்க தவறை உணர்ந்துவிட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க, தீர்மானமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் அதன் விளைவுகளை பற்றி துளி கூட இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க 28 வயதுக்கு மேலே படிப்படியாகவும் 45 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளையும் செய்வாங்க. இவங்க தேனீயை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க. ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ சேர்க்கும். இவங்க மன உறுதியானவங்க, சுயமரியாதை உடையவங்க, எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. நம்மளோட மேசம் ராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சுதந்திரமானவங்க, விசுவாசமானவங்க, சுறுசுறுப்பானவங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும். ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையாக இருப்பாங்க. சிம்மம், தனுசு, துலாம் ஆகிய ராசிகள் மேசம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியாக இருக்கு. மகரம், கடகம், ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இருக்கு. மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல், பொறுமை, அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மேசம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை, அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. துர்க்கை அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை, வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே, இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலை குறைய போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க. சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. கோபத்தை குறைத்து
தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க. எதிர்பாராத செலவு இருக்குங்க. அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க நேரலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு தாய்ப்பாசம் அதிகமா இருக்குங்க. செவ்வாயும் சூரியனும் தீக்கோளாக இருக்கிறதுனால முன்கோபம் உங்களுக்கு இருக்கும். பண இழப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷ நிவாரண ஹோமம் பண்ணிடுங்க. குடும்பத்துல அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராகு கேது சாந்தி நவகிரக பூஜை பண்ணிடுங்க. வெளியில கொஞ்சம் அலைந்து திரியக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்குதுங்க. நிலையில்லாத சிந்தனை உங்ககிட்ட இருக்குது. முரட்டுத்தனமாக நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சு ஆபத்துல மாட்டிக்குவீங்க. இந்த கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதரா நீங்க வர முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நிலையெல்லாம் நடக்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுடைய தெற்கு திசையில சூரிய பகவானுடைய படத்தை வச்சு சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி மாறப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. தொழில்ல இருந்த மந்த நிலை காணாம போகுதுங்க. உங்களுடைய கண் முன்னே இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தாருடன் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாதுங்க. பொறுப்பாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நம்ம இவங்கக்கிட்ட பேசலாமா, இவங்கக்கிட்ட பேசுகிறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும், கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. தாயாரின் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோணுங்க. இது நாள் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அரசு உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் படிப்படியாக கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி உறவு நிம்மதியாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியம் திருப்தியாக இருக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படக்கூடிய மேசம் ராசிக்காரர்களே, நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க. நினைத்தபடி அனைத்து காரியங்கள்லையும் நீங்க வெற்றியடைய போறீங்க. உங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஆனா அஷ்டமத்து சனியால தேவையற்ற கவலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு கிடையாதுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் சுமாரா நடக்குங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதுல வேகம் இருக்கும். ஆர்டர்கள் பெறுவதுல தாமதம் ஏற்பட்டு நீங்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைய செய்து முடிக்க போறீங்க. குடும்பத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் தானாவே காணல் நீரா மறைஞ்சு போகிறீங்க. உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்குங்க. பிள்ளைகள் நீங்க சொல்வத காதல் வாங்குவாங்க, உங்கள் சொல்படி கேட்பாங்க. வீட்ல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்கும். உங்களுடைய மனக்கவலைகள் காணாம போயிரும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து மனசுல உருவாகுங்க. உங்க மனசுல இருந்த அனைத்து கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உடன் பணி புரிவர்கள் கிட்ட பேசும்போது கவனமா பேசுறது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போதும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையும் வெற்றிகரமா செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமை உங்க மனசுல இருக்குங்க. எதிர்ப்புகள் குறையும், பணவரத்து கூடுங்க. மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் பிறக்குங்க.
உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.